இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் பண்டிகை ஒட்டி சென்னை சாந்தோம் உள்ளிட்ட தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. நள்ளிரவில் மீன் விளக்குகள் அணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவது போன்ற காட்சி தத்ரூபமாக காண்பிப்பு. ஆதாமினால் வந்த கடமை கிறிஸ்துவே பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் செந்திய மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக உள்ளதால் கடுமையாக எதிர்த்தோம். விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாகத்தான் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதுல நாங்க உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்க முடிவு பண்ணோம். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மராட்டியத்தில் ஹிந்தியை திணிப்பவர்கள் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் ஹிந்தி பற்றி பேச முடியுமா? மத்திய அரசுக்கு மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சவால். கட்சி பொறுப்பில் இருந்து துரை வைகோ விலகிய பரபரப்பான சூழலில் இன்று கூடுகிறது மதிமுக நிர்வாக குழு கூட்டம். பல்வேறு முக்கிய முடிவுகள் கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என தகவல். மதிமுகவின் நிலவும் உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். சென்னையில் ஆலோசனை நடத்திய பின் வைகோ மற்றும் துரை வைகோ தனித்தனியே பேட்டி. கூட்டணி கட்சிகள் குறித்து பாஜக நிர்வாகிகள் பேச மீண்டும் தடை. இரட்டை இலை மேலே தாமரை மலர்ந்தே தீரும் என நைனா நாகேந்திரன் உறுதி. ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும். ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. தாமரை தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அடுத்தடுத்த செய்தியாளர்களின் கேள்விகளால் டென்ஷனான செங்கோட்டையன். எப்போதும் புன்சிரிப்பை உதிர்த்திச் செல்பவர் கடுகடுத்த முகத்துடன் பதிலளிக்க மறுப்பு. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதிமுகவினர் நூதன போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் குற்றம் சாட்டி முழக்கம். நீட் துரோகி அதிமுக என்ற தலைப்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் போராட்டம். பாஜக அதிமுக கூட்டணியிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகம். விலாசம் மற்றவர்களுக்கு நாங்கள் விலாசம் தர தயாராக இல்லை. திமுக குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. கேட்கின்ற ஆட்களினுடைய தகுதியை பொறுத்துத்தான் பதில் வரும். விலாசமற்றவர்களுக்கு நாங்கள் விலாசம் தர தயாராக இல்லை. திமுகவிற்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதால் என்ன பேசுவதென்று தெரியாமல் உளறி வருகின்றனர். திருச்சி மண்ணச்சநல்லூரில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சனம். தேர்தல் ஜுரம் சென்ற வாரத்தில் இருந்து தொடங்கிவிட்டது. ஜுரம் ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஏற்பட்டால் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுவது போல அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள்.
தவறான வழியில் சென்றவர்கள் தற்போது நேர்வழிக்கு வந்துள்ளனர். அதிமுக கூட்டணியை விட்டு எஸ்டிபிஐ கட்சி விலகியது குறித்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கருத்து. பெருமிதம் கொள்ள வைக்கின்றது. ஆகவே தவறான வழிக்கு சென்றவர்கள் நேரான வழிக்கு வந்ததை வரவேற்கிறோம். அதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்களா என்று பார்ப்போம். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சாலையில் செயல்படும் மீன் கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தும் சாந்தோம் சாலையை மீண்டும் இருவழியாக மாற்ற வலியுறுத்தியும் முழக்கம். சென்னையில் பயன்பாட்டிற்கு வந்த முதல் நாளே ஏசி ரயிலின் ஜன்னல் கண்ணாடியில் விரிசல். போர்க்கால அடிப்படையில் ரயில்வே துறை அதிகாரிகள் சரி செய்ய வேண்டுமென பயணிகள் கோரிக்கை. சென்னையின் முதல் புறநகர் ஏசி ரயிலில் கடற்கரை செங்கல்பட்டு இடையே 105 ரூபாய் கட்டண வசூல். கட்டணத்தை குறைப்பதோடு நண்பகல் நேரத்தில் ஏசி ரயிலை இயக்க பயணிகள் கோரிக்கை. சென்னை கனமழையால் தேங்கிய மழைநீரில் அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த சிறுவன். தனது உயிரை பணயம் வைத்து சிறுவனை மீட்ட இளைஞருக்கு குவியும் பாராட்டு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பரவலாக கனமழை. சிவகாசியில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கனமழை கொட்டியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரனை மற்ற கைதிகள் போல் சமமாக நடத்த வேண்டும். சட்டத்திற்குட்பட்டு ஹரிஹரனுக்கு அனைத்து வசதிகளும் வழங்க சிறைத்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீடு கட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு குடும்பத்தையே லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற நபர். பெண் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். நீலகிரி செல்வோர் மசினகுடி சோதனைச் சாவடியில் தொலைத்தொடர்பு வசதி இல்லாமல் இ பாஸ் பெற முடியாததால் கடும் சிரமம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நடிகர் தனுஷின் இட்லி கடை படத்தின் ஷூட்டிங்கிற்காக போடப்பட்டிருந்த செட்டில் பயங்கர தீ. விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. சும்மா நினைச்சு விடணும் வாங்க. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆதார் அட்டை இருந்தால் பங்கேற்கலாம் என விழா கமிட்டி அறிவிப்பால் குவிந்த இளைஞர்கள். இளைஞர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் லேசான தடியடி. தமிழகத்தில் வேலூர், திருத்தணி, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட 7 இடங்களில் சதம் அடித்த வெயில்.
அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தொழில் திட்டங்களை மேம்படுத்த நடப்பாண்டின் பிற்பகுதியில் இந்தியா வரவுள்ளதாக எலான் மஸ்க் தகவல். பிரதமரோடு தொலைபேசி வாயிலாக பேசிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிஜு ஜனதா தளத்தின் தலைவராக தொடர்ந்து 9வது முறையாக நவீன் பட்நாயக் தேர்வு. பாஜகவின் பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க தவறியதால் ஆட்சி இழந்ததாக பட்நாயக் வேதனை. தெலங்கானாவில் மது போதையில் சுங்கச்சாவடி மீது லாரியை விட்டு மோதிய ஓட்டுநர் கைது. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. மத்திய பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதுபானத்தை ஊற்றிக் கொடுத்த ஆசிரியர். மாணவர்களுக்கு மதுவை கொடுத்த காட்சி இணையத்தில் வைரலான நிலையில் ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. மும்பை விமான நிலையம் மே 8ஆம் தேதி மூடப்படுவதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. விமான நிலைய ஓடுபாதை சீரமைப்புக்காக 6 மணி நேரம் மூடல். தொடர் விலை உயர்வால் ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்புகளின் மதிப்பு ஒரே வாரத்தில் 12,000 கோடி ரூபாய் உயர்வு. மொத்தம் 6,88,000 கோடி ரூபாய் தங்கம் கையிருப்பு உள்ளதாக தகவல். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள், வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்ட நிலையில் ரிக்டர் அளவில் 5.8 பதிவு. சீனாவில் விளையாடும் போது 100 கிராம் எடையுள்ள தங்க கட்டியை விழுங்கிய சிறுவன். அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள். சீனாவில் செரி மலர்கள் மழை போல் பொழிந்த அற்புத காட்சி. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. ஐபிஎல் தொடரின் 36வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை 2 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ அணி த்ரில் வெற்றி. கடைசி ஓவரில் அற்புதமாக பந்து வீசிய ஆவேஷ் கான் ஆட்ட நாயகனாக தேர்வு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் போட்டிகளில் அதிவேகமாக 200 சிக்சர்களை விளாசிய 3வது வீரராக KL ராகுல் சாதனை. முதல் இந்திய வீரராகவும் சாதனை படைத்து அசத்தல். ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாபை எதிர்கொள்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். இரவு வான்கிடவில் நடைபெறும் போட்டியில் பரம எதிரிகளான சென்னை, மும்பை பல பரீட்சை. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ எர்ணாகுளத்தில் கைது. சிறிது நேர விசாரணைக்கு பிறகு போலீசார் ஜாமீனில் விடுவித்தனர். திருமணமானதை மறைத்து மோசடி செய்த புகாரில் நடிகர் காதல் சுகுமார் மீது வழக்கு பதிவு. தன்னை திருமணம் செய்து நகை, பணம் மோசடி செய்ததாக துணை நடிகை அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஒண்ணுமே இல்லாம வந்தேன், இப்ப சினிமாவில் சக்திக்கு மீறி சம்பாதிச்சுட்டேன். மண்டாடி பட அறிமுக விழாவில் நடிகர் சூரி உருக்கமாக பேச்சு.